இருக்கிறவர் மேல அவளுக்கு ஓவர் லவ் வருது. அன்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. அந்த அன்பு ஜாஸ்தியானதுனால அவ எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான்னா அவர் பாதத்துல போய். சுத்தி இருக்கிறவங்க தப்பா பாக்குறாங்க, தப்பா நினைக்கிறாங்க, தப்பா பேசுறாங்க. சிலருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே தெரியும். ஒரு இடத்துல நம்ம போகும்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்தது பிடிக்கலன்னா அவங்க முகத்துல காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இவ மைண்ட் பண்ணாம பாதத்துல போய் உட்காந்து அப்படியே நினைக்கிறா. இயேசு சொல்ற இவ ரொம்ப லவ் பண்றா. அது போலதான் ஆண்டவர் மேல அன்பு இருக்கிறவங்க இந்த வேதத்தோடு போயிருப்பாங்க. யார் என்ன சொன்னா என்ன, அவர் பாதத்துல இருக்கிறதுக்கும் அவர் பாதத்துல இருக்க விரும்புறீங்களா? அவர் வேதத்துல இருங்க. அவரை பார்த்து அப்படி ரசிச்சுட்டே இருக்கிறார். அப்படி பார்த்துட்டே இருந்து இப்ப அவருக்கு ரசிச்சதை யார்ட்டையா சொல்லணும். சரியான ஆள் ஒருத்தன் அவரையே தப்பா நினைச்சிட்டு இருக்கிறான். சீமோனே இங்க வா, வாங்கி வா, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். ஒருத்தன் 50 கடன் பெற்றிருக்கிறான், இன்னொருவன் 500 கடன் பெற்றிருக்கிறான். 2 பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது கடன் கொடுத்தவன் அவர்கள் 2 பேருடைய கடனை மன்னிக்கிறான். இதுல யார் அதிகமா அன்பு கூறுவா? ஆண்டவரே, அந்த ரொம்ப ரொம்ப மன்னிக்கப்பட்டான் பாருங்க. பாரு, இவளை பாரு. ஆமே, அவளை வச்சு அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறார். ஆமே, அல்லேலூயா. நீங்க ரொம்ப லவ் பண்ணீங்கன்னு வைங்களேன், நம்மளை நிருபமாக்குவார். பவுல் 14 நிருபம் எழுதினார்ல, இவ இப்ப நிருபம் ஆயிட்டா பாத்தீங்களா? நிருபம். அந்த பரிசேயனுக்கு இந்த நிருபத்தை வச்சு சுவிசேஷம் சொல்றார். இந்த நிருபத்தை வச்சு உபதேசம் கொடுக்கிறார். இந்த நிருபத்தை வச்சு அவன் கண்ணை தெளிய வைக்கிறார். அவரை உண்மையா நேசிக்கிறவங்களை கர்த்தர் நிருபமாய் பயன்படுத்துவார். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கலாமா? முடிந்தால் அங்க பைபிளை நெஞ்சோடு சேர்த்து வைத்து உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக வேதத்தை நேசிக்கிறவனா, மை ஹெல்பர், எனக்கு ஒத்தாசை செய்யும் ஆவியானவரே, எனக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவே, எனக்காக ஹெல்ப்பரை அனுப்புறப்பா பிதாவே, எனக்கு ரொம்ப ஆசைப்பா. உங்க மேல இருக்கிற அன்பை ப்ரூவ் பண்றது, வெளிப்படுத்துறது இந்த பைபிளை ஃபாலோ பண்றதுல மட்டும்தான் இருக்குன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களை நிருபங்களா மாற்ற விரும்புறீங்கப்பா. நீதான் அவருடைய நிருபம். நீ பவுலால் எழுதப்படுகிற நிருபம் அல்ல, நீ பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்படுகிற நிருபம். நீதான் அவருடைய நிருபம். நீதான் புஸ்தக சுருள் அவர் கையில் இருக்கிறது. புஸ்தக சுருள். ஓ ஜீசஸ். ஷரவகலரியா மாப்ராதா. தேவனை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய மாதத்தின் முதல் சனிக்கிழமை ஈவினிங் வர்ஷிப் ஆன்லைன்ல இணைந்திருக்கிறவர்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து பாடி அந்த உன்னதமான தேவனை மகிமைப்படுத்த போகிறோம்.
இந்த சங்கீதம் 47:1 சொல்லி இருக்கிறபடி கை கொட்டி, கை கட்டி அல்ல, கை கொட்டி. நம்ம கை கொட்டும் போது கை கட்டுவோம், கை கட்டும் போது கை கொட்டுவோம், எல்லாம் மாத்தி மாத்தி. கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். கர்த்தர் நல்லவர். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம். ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து, அப்பா சமூகத்துல பாடி மகிழ்ந்து. இந்த மகிழ்ச்சியோடு பாடும்போது நம்ம எக்ஸ்பிரஷனே காட்டி கொடுக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டி ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே